இந்த கிளாஸ்லப்பா பயிற்சி 12.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணங்களின் மீது வரையறுக்கப்பட்டிருக்கும் ஸ்டார் ஒரு ஈருறுப்பு செயலியா என தீர்மானிக்க. ஸ்டார் ஒரு ஈருறுப்பு செயலியா என தீர்மானிக்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. கீழே ஆரின் மீது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மாடுலஸ் பி. ஆரின் மீது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மாடுலஸ் பியா. முதல்ல ஏவையும் பியையும் பிலாங்ஸ் டு ஆரில் எடுத்துக்கலாம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் என்க. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரா, விச் இம்ப்ளைஸ் மாடுலஸ் பியும் பிலாங்ஸ் டு என்னவாக இருக்கணும், ஆராக இருக்கணும். மாடுலஸ் பியும் பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது. ஏன்னா பி பிலாங்ஸ் டு ஆர்னா மாடுலஸ் பி பிலாங்ஸ் டு ஆர். அப்போது ஏ இன்ட்டு மாடுலஸ் பி எதில் இருக்கும், பிலாங்ஸ் டு ஆரா. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்துக்குங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், மாடுலஸ் பியும் பிலாங்ஸ் டு ஆர். பி அதில் ஆரில் இருக்குதுன்னா மாடுலஸ் பியும் ஆரில் இருக்கும். அப்போ ஏ கூட மாடுலஸ் பியை பெருக்கினாலும் அது ஆரில் வரும். ஏ கூட மாடுலஸ் பி பெருக்கினாலும் ஆரில் வரும். அப்போ ஏ இன்ட்டு மாடுலஸ் பி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ ஸ்டார் பியும் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா ஏ இன்ட்டு மாடுலஸ் பிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஏ ஸ்டார் பிக்கு ஈக்குவலா. இப்போ ஏ ஸ்டார் பியும் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது எது உண்மை. அடுத்ததில் பாருங்கள், மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் விச் இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஸ்டார் ஆனது ஆரில் ஈருறுப்பு செயலி ஆகும். ஸ்டார் ஆனது ஆரில் ஈருறுப்பு செயலி ஆகும். ரெண்டு உறுப்பு ஆறில் எடுத்துக்கிறோம், ஸ்டாருக்கு உட்படுத்துகிறோம், வரக்கூடிய ஆன்சரும் ஆறில் இருக்குது. இப்போ ஏ ஸ்டார் ஆனது ஆறில் ஈருறுப்பு செயலி ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், ஏங்கிறது வந்து கணம் வந்து 1 2 3 4 5. அதன் மீது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ கமா பியில் சிறியது. ஏ கமா பியில் சிறியதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னென்னு பார்க்கலாமா. இப்போ ஏ கமா பி வந்து ஏ கமா பி வந்து பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மினிமம் ஆஃப் 1 கமா 2 எது, 1. அதுவும் பிலாங்ஸ் டு ஏ. மினிமம் ஆஃப் 1 கமா 5ல் எது சின்னது, 1. அதுவும் பிலாங்ஸ் டு ஏ. மினிமம் ஆஃப் 2 கமா 3ல் எது சின்னது, 2. அதுவும் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற ரெண்டு உறுப்புமே ஏவில் தான் எடுத்துப்போம். அதிலிருந்து சின்னதாக தான் எடுத்து எழுத போகிறோம். அப்போ அந்த வரக்கூடிய ஆன்சர் ஏவில் இருக்கும். அப்போ வந்து ஜென்ரலாக மினிமம் ஆஃப் ஏ கமா பி வந்து பிலாங்ஸ் டு ஏவில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் ஏ ஸ்டார் பியும் பிலாங்ஸ் டு ஏ. அப்போது ஜென்ரல் ஃபார்முலா எப்பயும் எழுதலாம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏன்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏன்னா ஏ ஸ்டார் பியும் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ ஸ்டார் ஆனது ஏயில் ஈருறுப்பு செயலியாகும். ஸ்டார் ஆனது ஏயில் ஈருறுப்பு செயலியாகும் எழுதிடலாம். ஓகே. அடுத்தது மூணாவது பாயிண்ட், ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பியா. இது ஆரின் மீது செக் பண்ணலாமா. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் என்க மிக எண்களுக்கு ஏ இன்ட்டு ரூட் பி பிலாங்ஸ் டு ஆர் இருக்கும். ஆனால் குறை எண்களுக்கு ஏ இன்ட்டு ரூட் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா ரூட்டுக்குள்ளே குறை எண் எழுதணும்னா அது வந்து ஆன்சர் கலப்பெண் கிடைக்கும் இல்லையா, அது மெய்யெண்கள் கணத்தில் இருக்காது. அதான் எது உதாரணம் இருக்காங்க பாருங்கள். 2 கமா -2 வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும். ஆனால் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் -2ங்கிறது நாட் பிலாங்ஸ் டு ஆர். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்து அது ஆரில் இருக்காது. அதனால் ஏ ஸ்டார் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். எனவே ஸ்டார் ஆனது ஆரில் ஈருறுப்பு செயலி அல்ல. ஸ்டார் ஆனது ஆரில் ஈருறுப்பு செயலி அல்ல.